ஒரு காலத்துல ஒரு நாட்டை கைப்பற்ற பெரும் படை திரட்டி போய் கைப்பற்றினார்கள். அதுக்கப்புறம் வியாபாரம் செய்ய வரேன் அப்படின்னு போய் கைப்பற்றினார்கள். இப்ப நாடு பிடிக்கிற கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா மறைமுகமா நாடு பிடிச்சு ஆளக்கூடிய நாடா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா இன்னைக்கு நிலைமையில உலகத்திலேயே அதிகமான ராணுவ முகாம்களை வச்சு உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளையும் மறைமுகமா கண்ட்ரோல் பண்ணி, நேரடியாவே மைலேஜ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. அந்த நாடு இப்ப எப்படி இருக்கு அப்டின்னா, யுத்தத்துல பிஸியா இருக்கு. எப்பயுமே யுத்தத்துல பிஸியா இருக்கிற நாடு தானப்பா அப்படின்னு கேட்டா, ஆமா. எப்பயுமே யுத்தத்துல பிஸியா இருக்கிற நாடு. இப்ப ரவுண்ட் த கிளாக் பிஸியா இருக்கு. உக்ரைன், காசா யுத்தம், இந்த பக்கம் செங்கடல் வந்து வந்து போறது, இந்த மாரி பல முனைகள்லயும் பிஸியா இருந்தாலும், அமெரிக்காவோட எந்திரம் எவ்வளவு பிஸியையும் தாங்கும். ஒர்க் லோட குறைச்சிக்கவே குறைச்சிக்காது. இன்னும் சொல்லப்போனா கூட்டிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் சீனாவ நோக்கிய பார்வை, சீனாவ நோக்கிய நகர்வு, இது எதுவுமே பாதிப்பே இல்ல. நல்ல அசுர வேகத்துல ஸ்பீடாவே போய்க்கிட்டு இருக்கு. அமெரிக்கா கிட்ட ஒரு நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம். நமக்கு வந்தா அது கெட்ட பழக்கம். எதிரிக்கு போச்சுன்னா அது நல்ல பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சீனா சார்ந்த அமெரிக்கா எது செஞ்சாலும் நமக்கு பிடிக்கும். நல்லதுதான். நம்ம ரசிச்சு பார்த்துக்க வேண்டியது தான். எவ்வளவோ பிஸியா இருக்கும்போதும், சீனாவுக்கு பொருளாதார தடைகள்ல வெள்ளை மாளிகை தொடர்ந்து ரவுண்ட் த கிளாக் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அதே மாரி சீனாவ எதிர்க்கக்கூடிய செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ராணுவ ரீதியா பட்ஜெட்ட ஒதுக்கி பலம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபோர்ஸ அந்த இடத்துல இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். இதுக்கடுத்து அமெரிக்கா கிட்ட உண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணிய சேர்த்து அந்த கூட்டணிய ஆக்டிவா வச்சுக்கிறது தான். கூட்டணி அப்படின்னு இங்க வரும்போது பல கூட்டணிகள உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படின்னு போகும். அதே சமயம் அந்த சைடு வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜப்பான்னு போகும். இந்த மாரி கூட்டணிகளுக்கு பஞ்சமே இல்ல. வெவ்வேறு டைட்டில் குடுத்து, வெவ்வேறு ஆட்கள உள்ளுக்குள்ள வச்சு ஒரு பெரும் கூட்டணிய சீனாவுக்கு எதிரா வச்சிருக்கார்கள். பொதுவாவே அமெரிக்கா ட்ரிகர் பண்ண வேண்டியத சீனாவே ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கு. இந்த கூட்டணியெல்லாம் அமெரிக்கா உருவாக்குச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த கூட்டணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உருவாக தயாரா நின்னார்கள் வெவ்வேறு திசைகள்ல. அமெரிக்கா ஒருங்கிணைச்சிருக்கு. அமெரிக்கா ஒருங்கிணைக்காட்டியும் ஒரு காலத்துல இந்த நாடுகளா ஒருங்கிணைப்பார்கள். அமெரிக்கா ஒருங்கிணைச்சனால பவர் கூட. ஏன் அப்டின்னா, இந்த நாடுகள் சேர்ந்து சீனாவ நோக்கி என்ன செஞ்சாலும் சரி, ஐநா அதுல இருந்து தடை வந்துருமா அப்படின்னு கேட்டா, வரப்போறது கிடையாது. மத்த நாடுகள் தடை போட்டு அடக்க போறார்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. இது ஒண்ணே போதுமே. வரக்கூடிய பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்டின்னா, மீதி பிரச்சனைய அசால்ட்டா சமாளிச்சிரலாங்கிற தியரி படி ஜெயிச்சே போயிரலாம். அப்படிதான் சீனாவுக்கு எதிரா கூட்டணிகள் இப்ப அசுர வேகத்துல ஒவ்வொரு திசைக்கும் புகுந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான்னு போய்க்கிட்டு இருக்கும்போது, இப்ப குறிப்பா தென்சீன கடல் பகுதிகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த தென்சீன கடல் பகுதிகள்ல ஏறக்குறைய அமெரிக்கா, வியட்நாம், ஜப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா பயலுகளும் கூட்டு பயிற்சியில ஈடுபட்டாய்ங்க. இப்ப அதுக்கு அடுத்து ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம்னு கூட்டு பயிற்சியில ஈடுபடுறார்கள். இது முழுக்க முழுக்க எதுக்கு குறிக்குது அப்படின்னா, தென்சீன கடல்ல சீனாவ ஒட்ட வால நறுக்கணும் அந்த தியரிலாம் கிடையாது. நுழையவே விடக்கூடாது. வரதுக்கே பயப்படணும். அப்படிங்கிற ஜோன நோக்கி நகர்த்துறது தான் முழு திட்டம். அதுக்கு எல்லா பிளேயர்களும் தயார் தான். ஜப்பான் என்னைக்கோ தயாரா இருக்குது. பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்ணுது. அதே மாரி அவர்களோட பயிற்சிகள் அப்படிங்கிறது தாறுமாறா கூட்டப்படுது. 1ஆம் உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்தோட கதாநாயகன், வில்லன் எல்லா பாத்திரத்தையும் ஜப்பானே தனக்குள்ள வச்சிருக்கும். ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்த சிங்கம் ரத்த வாடை பட்டு எந்திரிச்சு ஓடி வர மாரி தான் இன்னைக்கு ஜப்பானோட செயல்பாடுகள் பூரா சீனாவ நோக்கி மட்டுமே திரும்புது. அதாவது சீனாவால சமாளிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் காலம் தான் உணர்த்தும். இப்போதைக்கு கணிக்கிறது கஷ்டம். ஆனா தோத்து போயிருவாய்ங்க அப்படிங்கிறது உறுதி. ஏன் அப்டின்னா, ஜப்பான தூங்கிட்டு இருந்த சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். சீனாவ எதுவுமே சொல்ல முடியாது. நரி சுத்திக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரையும். நரிக்கு ஏத்த சந்தர்ப்பம் கிடைச்சா வேட்டையாடும். இல்லாட்டி அது வீரியமா போய் வேட்டையாடுற வரலாறு, கதையெல்லாம் கிடையாது. அதனால அந்த இடத்துல ஜப்பான் பெரிய அளவுல ட்ரிகர் ஆயி கூட்டு பயிற்சி, தனிப்பயிற்சி அப்படின்னு பல பயிற்சிகள செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே எத நோக்கி போகுது அப்புட்ன்னா, சீனாவ நோக்கி பாயறக்கு தயாராகிறார்கள். அதேபோல அமெரிக்காவும் பல விஷயங்கள சீனாவ நோக்கி இருக்கக்கூடிய பல ராணுவ முகாம்கள் உச்சகட்ட உஷார் நிலையில தான் இன்றைக்கும் இருக்கு. ஏதாச்சும் சீனால இருந்து அமெரிக்கா பேஸ்கள நோக்கி வரப்போதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா உச்சகட்ட உஷார் நிலையில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இந்த பயிற்சிகள்ல டிஸ்டர்ப் ஆனாலோ, இல்ல தைவான நோக்கி போனாலோ, இல்ல
3 அடி போயிட்டு 2 அடி பின்வாங்குறேன்னு ஸ்ட்ராட்டஜியை எங்கேயாச்சும் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் பாயறக்கு அமெரிக்கா தயார். அதே போல இந்திய எல்லைகள்ல சேட்டை செய்ய முடியாம தடுமாறக்கூடிய சீனா இந்திய எல்லைகள்ல வார்த்தைகளை வச்சு விளையாடுச்சு. இந்தியாவுக்கு எதிராக வார்த்தைகளை வச்சு விளையாடுச்சு. அதுக்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி முழிக்கக்கூடிய சீனாவுக்கு நீ பதட்டமே ஆகாத ராஜா, திபெத் பிரச்சனையை நாங்க கையில எடுத்துட்டோம், அதை முடிக்காம விடமாட்டோம் அப்படின்னு பல இன்டர்நேஷனல் வேலைகளை திபெத் சார்ந்தே இந்தியா நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ரியாக்ட் பண்ணாலும் சரி, உடனடியாக பாய கூட்டணிகள் தயாரா இருக்கார்கள். அதுதான் இந்த கூட்டு பயிற்சியை காட்டுது. இங்க எவ்வளவு பிரச்சனைய மறக்கடிக்கணும், மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பணும், முதல்ல நமக்கு நாமே தைரியப்படுத்திக்கணுங்கிறதுக்குதான் இம்புட்டு இடங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. இம்புட்டு இடங்கள்லயும் வரிசையா, அதாவது ஒரே நேரத்துல பத்திக்கிட்டாலும் ஜோலி முடிஞ்சுச்சு, ஒன்றன் பின் ஒன்று பத்திக்கிட்டாலும் ஜோலி முடிஞ்சு. உதாரணத்துக்கு இப்ப காசா எல்லைகள்ல இஸ்ரேல் ஆக்ரோஷமா தாக்குதல் நடத்தும் போது லெபனான் எல்லைகள்லையும் தாக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஏமன்ல இருந்து வரக்கூடிய சில விஷயங்களையும் தடுக்கிறார்கள். ஆனா இது பூரா ஆக்ரோஷமா வரும்போது அமெரிக்கா அந்த இடத்துல வந்தா மட்டும்தான். ஆனா சீனாவுக்கு அப்படி கிடையாது. ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகுது, மற்ற இடத்துல இப்ப லெபனான்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ், ஏமன்ல இருந்து வரக்கூடிய அந்த லெவல் ஆஃப் ஃபோர்ஸை கொடுத்தா கூட சீனாவால தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இப்ப பக்காவா எல்லாரும் சேர்ந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கார்கள். இதுக்கு அரண்டு பயந்து தனக்குத்தானே ஒரு தைரியம், ஆறுதல் தேடிதான் எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துல, இன்னும் சொல்லப்போனா சீனாவோட பிரசன்ஸே தேவையில்லாத பெலாரஸ்ல போய் பயிற்சியில இருந்து நாடகம் ஆடிச்சு நரி. ஆனா அந்த நாடகம் உள்ளூர்ல வேணா உதவலாம், இன்டர்நேஷனல் பார்டர்ல உதவாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.